கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை, ஐயா நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன கர்த்தருடைய நல்ல வார்த்தையை குறித்து நாம் இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்துதான், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களில், குழப்பங்களில், எத்தனை ஆபத்துகளில் இருந்தாலும் சரி, இனி உங்கள் வாழ்க்கையிலே எதுவுமே நடக்காது, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை, அல்லது இந்த உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு சகாயம் செய்வார், அனுக்கிரகம் செய்வார் எவருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, மைட்டி காட், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனை ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாரும், எந்த அரசாங்கமும் அல்லது நாம் நம்பி இருக்கிற, நம்மோடு இருக்கிற எவரும் சொல்ல முடியாத, எந்த மனிதனும் இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான வாக்குறுதியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஐயா, அவரே ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கு ஆண்டவர், ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவரே உங்களை குறித்து உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது உங்களுடைய சொந்த ஜீவிதத்திலே உங்களுக்கு என்ன காரியங்களில் அவசியம் இருக்கிறதோ, உதவி தேவைப்படுகிறதோ, கர்த்தருடைய சகாயமும் அனுக்கிரகமும் தேவைப்படுகிறதோ, அந்த காரியத்தில் நிச்சயமாய் அவர் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அதற்கு இருக்கிற அற்புதமான கண்டிஷன்ஸ்களை, நிபந்தனைகளை, அந்த கற்பனைகள், கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நிற்போமே ஆனால், அதன்படி கேட்போமே ஆனால், நிச்சயமாய் நாம் தோற்று போவதில்லை. நிச்சயமாய் இந்த வார்த்தைகள், இந்த அற்புதமான கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்காமல் போவதே இல்லை என்பதை நிச்சயமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது இவைகள் எல்லாம் நடக்கும்? ஐயா, மத்தேயு 7:7 நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார். அதே சமயத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஓ மைட்டி காட், நீங்களோ நானோ அல்ல, யாரோ ஒருவன் கூட, நிச்சயமாய் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னாரே. தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிறவன் எவனும் கண்டடைவான். அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். இந்த அற்புதமான வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இரவு ஜெபம், நடு இரவு ஜெபம் மற்றும் அருமையான காலை ஜெபங்களை திரும்ப திரும்ப கேளுங்கள். ஐயா, மறுபடியும் கேளுங்கள். ஆபத்து வரும்பொழுது, சிக்கல் வரும்பொழுது, சோர்வு வரும்பொழுதெல்லாம் இந்த ஜெபத்தை நிச்சயமாய் கேளுங்கள். இது உங்களோடு பேசும். அநேகர் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான சாட்சியம் என்னவென்றால், ஐயா, உங்க பழைய செய்தியை கேட்கும் போது கூட கர்த்தர் எங்களோட பேசுகிறார். பழைய செய்திகளை, பிரேயர்களை நாங்கள் எடுத்து பிரேயர் பண்ணும் போது கூட கர்த்தர் நிச்சயமாய் எங்களோடு பேசுகிறார் என்று அவர்கள் சொல்லி ஆச்சரியமான சாட்சிகளை சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடியா, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கற்பனைகளோடு, கட்டளைகளோடு, அவருடைய சித்தத்தின்படி அவரிலே நிலைத்திருப்போமானால் அவரும் உங்களிலும் என்னிலும் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்களும் நானும் அவரிலே நிலைத்திராவிட்டால், ஐயோ, நம்முடைய நிலைமை வெறும் பரிதாபம். ஆனால் அவரிலே நிலைத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, இந்த இரவு ஜெப வேளையிலே இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அவரிலே நிலைத்திருக்கிறீர்கள். 5ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நானே திராட்சை கொடி, திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான கனி கொடுக்கிறவர்களாய், அற்புதமான கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, செய்கிற வேலைகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்க பிசினஸ்ல, ஊழியத்தில், எல்லாவற்றிலும் நீங்கள் மிகுந்த
மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது இந்த அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஆண்டவரே சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு இருக்கும் பொழுது நீங்க ராஜாதி ராஜா, நீங்க தான் ஹீரோ. ஐயா, நீங்க தான் ஹீரோ. இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நீங்கள் அவரோட கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது அவர் உங்களோட சேருவார். உங்களை அசைக்க, உங்களை கெடுக்க, உங்களை நிர்மூலமாக்க, அல்லது உங்களை எந்த நியாயத்திலும் குற்றப்படுத்த, அல்லது உங்களுக்கு எதிராக எந்த மந்திரம், பிலிசூனிய மாந்திரீகங்கள் செய்ய எவனுக்கும் அதிகாரம் இல்லை இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. ஆனால் அவராலே அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்களை நிலைத்திராவிட்டால் நாம் வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அக்னியிலே போடப்படும் வகையாய் நாம் உலர்ந்து போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிலும், ஐயா, நீங்கள் கர்த்தரிலும், அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். மறந்து விடாதிருங்கள். என்னுடைய சித்தத்தின்படி கேட்டால், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை செய்வேன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்று சொன்ன அற்புதமான ஆண்டவர். பாருங்கள், அநேக முறைகளிலே நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்றால், நீங்கள் என்னிலும், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது செய்யப்படும். Mighty God, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ, உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாய் இருந்தாலும் சரி, ஐயா, உங்கள் குழந்தை பாக்கியத்தை குறித்த உங்களுடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு புதிய தொழில்களை தொடங்க வேண்டும், ஐயா, தொழிலே ஒரு மந்தமான நிலை இருக்கிறது, ஒரு பிரேக் த்ரூ இன்னும் வரவில்லை, எங்கள் வருமானத்திலே ஒரு பிரேக் த்ரூ வரவில்லை, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், ஆமென், நிச்சயமாய் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை குறித்து நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது, ஐயா, நாம் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது, அது என்னையா அவரில் நிலைத்திருக்கிறது கேட்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே வருகிற இடைஞ்சல்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், அல்லது நமக்கு எதிராய் வருகிற பல்வேறு நபர்களுடைய சதிகளும் சூனியங்களும் அல்லது வெறுப்புகளும் கசப்புகளும் கோபங்களுமாய் இருக்கிற சூழ்நிலையில் கூட நீங்கள் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் என்னிலும் நிலைத்திருக்கும் பொழுது, ஐயா, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் நானும் அவரிலே நிலைத்திருக்க முடியும். அவரிலே நாம் நிலைத்திருப்போம். ஆனால் நிச்சயமாய் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அது நம்ம வாழ்க்கையிலே அநேகர் பார்ப்பதற்கு ஆச்சரியமான கனிகளை நாம் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலே என்னத்தை கேட்கிறீர்களோ, எதை கேட்கிறீர்களோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார், இல்ல செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய பிள்ளையாய், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, ஐயா, அவருடைய வார்த்தைகளினால், கற்பனைகளினால், கட்டளைகளினால் நடத்தப்படுகிற, அவற்றிற்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்குகிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள், அவரும் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். உங்களால் செய்யக்கூடாத, ஓ மைட்டி காட், உங்களால், அவராலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவரோடு நீங்கள் இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர், அப்பா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே, உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளின்படியே நடக்கிற ஞானமுள்ள இருதயத்தை, ஐயா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட இருதயத்தை அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கவும் உள்ள ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன
என்ன காரியத்திலே ஐயா பிள்ளைகளை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் இவர்களுக்குள்ள மகன் மகள் ஐயா இவர்களுள்ள திருமண வாழ்க்கைகள் எல்லாவற்றை குறித்தும் என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் வந்து இந்த அதிகாலை வேளையிலே உடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஒரு மாபெரும் வெற்றியும் மறுமலர்ச்சியும் விடுதலையும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் நிச்சயமாய் அவை வாய்க்க செய்கிறீர், நிச்சயமாய் அதை செய்து முடிக்கிறீர் என்று விசுவாசத்துடனே உம்முடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவர்களும் நாங்களும் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாய் ஐயா உயர்வும் உன்னதமுமான சாட்சியாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நடக்கிற நம்முடைய மணிப்பூர் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் அவரிலும், அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, ஒருவேளை அது தாமதமானாலும் அது தீவிரமாய் அதை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவற்றை செய்து முடிப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் சேனலாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.